NSTC physics questions class 11 questions நம்ம பார்க்கலாம் பாருங்க. If a ball is thrown vertically upward with the speed u, the distance covered during the last t second of its ascent is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அப்போர்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம், u ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். இது இப்படியே மேலேயே போயிட்டே இருக்கு, வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் ஹைட்ல வந்து என்ன ஆகும்னா வெலாசிட்டி வந்து 0 ஆகும். அப்போ இந்த லாஸ்ட் டி செகண்ட்னா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம், பாயிண்ட் ஏல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஃபைனல் பாயிண்ட் சின்னு எடுத்துங்க, ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். பில இருந்து சிக்கு போற டைம் வந்து டி செகண்ட் அப்படின்னு எடுத்துங்க. அப்போ பில இருந்து சிக்கு போற டைம் டி செகண்ட் எடுத்துட்டீங்கன்னா, அப்போ அப்வர்ட் மோஷன்ல அசெண்டிங்ல வந்து லாஸ்ட் டி செகண்ட்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் பி டு சின்னு எடுத்துக்கலாம். அதே ஃப்ரீலி ஃபாலிங் பாடி டவுன்வர்ட் மோஷன், இப்போ மேல போய் மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கீழே டவுன்வர்ட் வரும் இல்லைங்களா? இப்படி டவுன்வர்ட் வரும்போது சி டு பி வர்றதுக்கு டைம் அதே சேம் டைம் எடுத்துக்கும். சி டு பி வர்றதுக்கு அதே டைம் டி தான் எடுத்துக்கும். அப்போ அப்வர்ட் மோஷன்ல லாஸ்ட் டி செகண்ட்ல டிஸ்டன்ஸ் டிராவல்டு இருக்கு இல்லைங்களா? அதாவது டிஸ்டன்ஸ் டிராவல்டு இன் லாஸ்ட் டி செகண்ட் எஸ் எடுத்துட்டோம்னா, அதே டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் டிராவல்டு இன் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இன் ஃபர்ஸ்ட் டி செகண்ட் எடுத்துக்கலாம். அப்போ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி எடுத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0 எடுத்துங்க. அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல்டு இன் ஃபர்ஸ்ட் டி செகண்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா யூடி பிளஸ் ஆப்ஜிடி ஸ்கொயர் எடுக்கிறீங்க. u வந்து 0ன்னு வந்துடுது, அதனால s is equal to ஆப்ஜிடி ஸ்கொயர். ஸோ இங்க நம்ம அஸ்யூம் பண்ணிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டி செகண்ட்ல டிராவல் அப்வர்ட் மோஷன்ல லாஸ்ட் டி செகண்ட்ல அசெண்டிங்னா அப்வர்ட் மோஷன். அப்போ லாஸ்ட் டி செகண்ட்ல டிஸ்டன்ஸ் டிராவல் ஈக்குவல் டு ஃப்ரீலி ஃபாலிங் பாடியில ஃபர்ஸ்ட் டி செகண்ட் எடுத்துக்கணும். அப்போ வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் இன் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி ஃபர்ஸ்ட் டி செகண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல் இன் அசெண்டிங்ல லாஸ்ட் டி செகண்ட்ல வரது ஈக்குவல் வருது. ஸோ அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து டவுன்வர்ட் மோஷன் ஃப்ரீலி ஃபாலிங்க்கு இனிஷியல் வெலாசிட்டி 0 வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைக்குது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, a body of mass 8 kg is hanging from another body of mass 12 kg. The combination is being pulled by a string with an acceleration of 2.2 meter per second square as shown below. The tension in T1 wire will be dash ன்றாங்க. அப்ப இங்க T1 டென்ஷன் பாத்தீங்கன்னா இந்த வயர் வந்து இந்த 12 kg and 8 kg இந்த மொத்தத்தையும் புல் பண்ணணும். T2 என்ன பண்ணணும், இந்த 8 kg மட்டும் தான் புல் பண்ணணும். அப்ப T1 தானே நம்ம கேட்டிருக்காங்க, அப்ப 12 and 8 இந்த மொத்த மாசையும் புல் பண்ணுது அப்படின்னு அஸ்யூம் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். அப்படின்னா இந்த பாடி மொத்தத்தையும் 12 and 8 மொத்தத்தையும் சேர்ந்து 20 kg எடுத்துக்கிட்டு அப்போர்ட்ல புல்லிங் ஃபோர்ஸ் T1 எடுத்துங்க, டவுன்வோர்ட் வந்து mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, ஆக்சலரேஷன் அப்போர்ட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ நியூட்டன்ஸ் லா போட்டோம்னா ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் எடுத்துங்க, ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்குது நெகட்டிவ் எடுத்துட்டு மைனஸ் mg போட்டுங்க. அப்ப T1 மைனஸ் mg இஸ் ஈக்குவல் டு ma அப்படின்னு வருது. இதுல இருந்து T1 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருப்பா, mg அந்த பக்கம் கொண்டு போனா mg பிளஸ் ma கிடைக்குது. ஓகேங்களா? சோ இப்போ m காமன் எடுத்துட்டா g பிளஸ் a போட்டுக்கலாம். m வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20 kg. ஏன்னா இந்த 12 அண்ட் பிளஸ் 8 இது மொத்தத்தையும் சேர்ந்து தான் இந்த T1 அந்த ஸ்ட்ரிங் வந்து புல் பண்ணுது. g வந்து 9.8 பிளஸ் a வந்து இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க 2.2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2.2 போட்டுங்க. அப்ப 20 இன்ட்டு இங்க 9.8 பிளஸ் 2.2 எவ்வளவு வரும் பாருங்க, 12ன்னு கிடைக்குதா? 20 இன்ட்டு 12 என்ன போற ஆன்சர் 240ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? அப்போ 240 நியூட்டன். ஆன்சர் வந்து டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் T1 எவ்வளவு பாத்தீங்கன்னா 240 நியூட்டன். சோ தட் செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்டான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, two wires A and B of same material have radii in the ratio 2:1 and the lengths in the ratio 4:1. The ratio of the normal forces required to produce the same change in the length of these wires is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன பண்றோம்னா, இப்போ வந்து ஒரு ஒயர் இப்படி எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, இந்த ஒயருக்கு ஃபோர்ஸ் இப்படி எஃப் அப்ளை பண்ணி எலாங்கேஷன் ப்ரொடியூஸ் பண்றோம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸ் R1/R2 இஸ் ஈக்குவல் டு 2:1 சொல்லியிருக்காங்க. அடுத்து ரேஷியோ ஆஃப் தி லெங்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா L1/L2 இஸ் ஈக்குவல் டு 4/1 சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சேம் மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க. அப்போ யங்ஸ் மாடுலஸ் Y1 இஸ் ஈக்குவல் டு Y2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் சேம் எலாங்கேஷன் சேம் சேஞ்ச் இன் தி லெங்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சேஞ்ச் இன் லெங்த் எலாங்கேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு எலாங்கேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ யங்ஸ் மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு ஸ்ட்ரெச் அண்ட் இன்டு லெங்த் டிவைட் பை ஏரியா இன்டு எலாங்கேஷன் எடுத்துக்கணும். y இஸ் ஈக்குவல் டு f இன்டு எல் டிவைட் பை ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர்னு எடுத்துங்க, இன்டு எலாங்கேஷன் எடுத்துங்க. இதுல இருந்து f இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு, அதாவது நமக்கு கேட்டது தி ரேஷியோ ஆஃப் தி ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ f இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம் பாருங்க, y இன்டு பை ஆர் ஸ்கொயர் இன்டு E டிவைட் பை எல்னு வருது இல்லைங்களா? இதுல என்னென்ன கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா y சேம், பை சேம், அடுத்து வந்து எலாங்கேஷனும் சேம் சொல்லிட்டாங்க. அப்போ f இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் பை லெங்த்னு வருது. இதுல இருந்து f1/f2 இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா R1/R2 ஹோல் ஸ்கொயர் இன்டு L2/L1. ஏன்னா லெங்த் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இப்போ R1/R2 எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருப்பா, 2/1 தானே சொல்லியிருக்காங்க.
ஸோ அதை 2/1 ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க இன்ட்டு L2/L1. L1/L2 வந்து 4/1. ஸோ தட் L2/L1 வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்து போட்டுருங்க 1/4. இப்போ இங்கே 2 ஸ்கொயர் தானே இருக்கு, 2 ஸ்கொயர் 4 வரும். அப்போ இந்த 2 ஸ்கொயர் 4 இந்த 4 கேன்சல் ஆயிருச்சுன்னா ஆன்சர் 1:1 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் ஏ பாடி இஸ் டிபெண்ட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் I இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு மாஸ் இன்டு k ஸ்கொயர் எழுதுவோம். இப்போ ஜென்ரலா வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஆக்சிஸ்னு எடுத்துங்க, ஒரு பாடி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பார்ட்டிகல்ஸ் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்படி எடுத்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு mk ஸ்கொயர் தான் எழுதுறோம். இதுல k ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு r1 ஸ்கொயர் பிளஸ் r2 ஸ்கொயர் பிளஸ் அதாவது ஒரு பார்ட்டிகல் டிஸ்டன்ஸ் r1 ஸ்கொயர் r1 r2 r3 அப்படின்னு ஷோவான்னு எழுதிட்டு rn ஸ்கொயர்னு போட்டுட்டு டிவைட் பை n போட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறோம். இதுதான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அப்ப ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் பொசிஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு நேச்சர் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் தி மாசஸ் புரிஞ்சு டிபெண்ட் ஆயிருக்கு, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனும் டிபெண்ட் ஆயிருக்கு. ஆனா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் பாருங்க மாஸ்ன்றது வரல இல்லைங்களா? ஸோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பாடி. ஸோ 29க்கு வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பாடின்னு ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. The photographer of house occupies an area of 1.75 centimeter square on a 35 millimeter slide. This slide is projected onto a screen and the area of the house on the screen is 1.55 meter square. What is the linear magnification of the projector screen arrangement கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஸ்கிரீன்ல ஃபார்ம் ஆன ஏரியா இருக்குங்களா, அதுதான் இமேஜோட ஏரியா. அப்ப ஏரியா ஆஃப் தி இமேஜ் இஸ் ஈக்குவல் டு 1.55 மீட்டர் ஸ்கொயர் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஜெக்ட் இந்த 1.75 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு இதுதான் ஆப்ஜெக்டோட ஏரியா. ஏரியா ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஈக்குவல் 1.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு. இதை வந்து நம்ம 1.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயரா 1.75 இருக்கு. இதை மீட்டர் ஸ்கொயரா மாத்தணும் என்ன பண்ணணும்னா 1.75 இன்ட்டு 10⁻⁻⁴ அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஏரியல் மேக்னிஃபிகேஷன் என்ன பண்ணல பார்த்தீங்கன்னா, அதாவது ஏரியல் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ஏரியல் மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் ஏரியா டிவைட் பை ஆப்ஜெக்ட் ஏரியா அப்படின்னு வரும். இந்த ஏரியல் மேக்னிஃபிகேஷன் ஒரு ஃபார்முலா இருக்கு, லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஸ்கொயர் அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் இமேஜ் ஏரியாவில் பாருங்க 1.55 மீட்டர் ஸ்கொயர் இருக்கா, டிவைட் பை ஆப்ஜெக்ட் ஏரியாவில் பாருங்க 1.75 இன்ட்டு 10⁻⁻⁴ அப்படின்னு கிடைக்குது. சரி, இந்த 10⁻⁻⁴ மேல போச்சுன்னா 10⁻+4ன்னு வந்துடும். இதை சால்வ் பண்ணிட்டு நம்ம ரூட் எடுக்கணும். அதாவது m வேணும்னா என்ன பண்ணணும் 1.55 இந்த 10⁻⁻⁴ மேல போனா 10⁻4ன்னு போட்டு டிவைட் பை 1.75 போட்டு இது ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா m இஸ் ஈக்குவல் டு 94.11 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ டி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ரிசல்டன்ட் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் cannot be 0 அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு ஃபோர்ஸஸ் எடுத்துக்கலாம், F1 F2ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கு ஆங்கிள் பிட்வீன் தம் தீட்டான்னு இருக்கும். இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் FRன்னு எடுத்துக்கலாம். இப்போ தேர்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த ரிசல்டன்ட்டுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா டோட்டல் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். இந்த FR எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் மினிமம் ஃபோர்ஸ் லெஸ் தென் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் டூ ஃபோர்ஸஸ் F1 மைனஸ் F2ன்னு எடுத்துக்கணும். மேக்ஸிமம் ஃபோர்ஸஸ் என்ன பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் F1 பிளஸ் F2ன்னு எடுத்துக்கணும். அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தேர்ட் ஃபோர்ஸ் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்குன்றதுனால தேர்ட் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு F1 மைனஸ் F2ன்னு இருக்கணும். இல்லைன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு F1 பிளஸ் F2ன்னு இருக்கணும். அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் F3 தேர்ட் ஃபோர்ஸ்ன்றது கிரேட்டர் தென் F1 பிளஸ் F2ன்னு வரக்கூடாது, அதே மாதிரி லெஸ் தென் F1 மைனஸ் F2ன்னு வரக்கூடாது. அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 10 20 இருக்கு இல்லையா, 10 20 ரெண்டுமே ஆட் பண்ணா மேக்ஸிமம் ஃபோர்ஸ் 30 தான் வருது. அப்போ தேர்ட் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் விட அதிகமாக வந்திருக்கு இல்லைங்களா, அதனால இது ரிசல்டன்ட் 0 வராது. ஸோ இதுதான் கரெக்ட். அதே வந்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்தா 10 10 20 மேக்ஸிமம் 20 வந்திருக்கு, 20 வரதுனால இந்த ஆப்ஷன் வரலாம். அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் பாருங்க ஆட் பண்ணா 13 வருது, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆட் பண்ணா 30 வருது, டிஃபரன்ஸ் எடுத்தா 10 வருது. அப்போ தேர்ட் ஃபோர்ஸ் வந்து பிட்வீன் மினிமம் அண்ட் மேக்ஸிமம், மினிமம் வந்து 10 வருது டிஃபரன்ஸ் எடுக்கும்போது, மேக்ஸிமம் வந்து ஆட் பண்ணா 13 வருது. அப்போ தேர்ட் வந்து பிட்வீன் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இருக்கு, அதனால இது கரெக்ட், நெட் ஃபோர்ஸ் 0 வரும். அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க மினிமம் வந்து 0, ரெண்டுமே செப்பரேட் பண்ணா மினிமம் 0 வரும், மேக்ஸிமம் வந்து ரெண்டு ஆட் பண்ணோம்னா 20 வருது. அப்போ மினிமம் வந்து 0 மேக்ஸிமம் 20 வருது இல்லைங்களா, அப்போ ரிசல்டன்ட் வந்து பிட்வீன் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இருக்கு, அதனால ஃபோர்த் ஆப்ஷனும் வந்து அது நெட் ஃபோர்ஸ் 0 வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும் தான் மினிமம் வந்து 10 வரும், செப்பரேட் பண்ணா 10 வருது. ஓகேங்களா, ஆட் பண்ணா 30 வருது. அப்போ 40ன்றது மோர் தென்
மேக்ஸிமமா வரதுனால இது வந்து ரிசல்டன்ட் cannot be 0. ஸோ தட் 31க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் cannot be 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Knowing that mass of the moon is m/81, where m is the mass of the earth, find the distance of the point from the moon where gravitational field due to the earth and the moon cancel each other, given the distance between the earth and the moon is 60 r, where r is the radius of the earth னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க வந்து மூன் கொடுத்திருக்காங்க, மூனோட மாஸ் வந்து m/81 சொல்லிட்டாங்க. அடுத்து இங்க எர்த் கொடுத்திருக்காங்க, எர்த் மாஸ் mன்னு எடுத்துங்க. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் மூன் அண்ட் எர்த் செப்பரேட்டட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 60 r சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இந்த ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட்ல மூணுனால கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா, கிராவிடேஷன் ஃபீல்ட சும்மா ஐன்னு எடுத்துக்கிட்டு டியூ டு மூன் எடுத்துங்க. எப்பவுமே கிராவிடேஷன் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அப்போ மூணுனால கிராவிடேஷன் ஃபீல்டு நம்ம எடுத்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, பாயிண்ட் பின்னு அசியூம் பண்ணிட்டோம்னா அந்த பாயிண்ட் பில வந்து ஃபீல்டு வந்து டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ், டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எர்த்னால வந்து இங்க ஃபீல்டு வந்து கிராவிடேஷன் ஃபீல்டு டியூ டு எர்த் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த் இருக்குன்னு எடுத்துங்க. ஸோ இந்த இடத்துல கிராவிடேஷன் ஃபீல்டு டியூ டு மூணும் கிராவிடேஷன் ஃபீல்டு டியூ டு எர்த்தும் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டா இருந்தால் நெட் ஃபீல்டு 0 வந்துடும். அப்படின்னா மூணுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க இந்த பாயிண்ட் வந்து எர்த்துல இருந்து எவ்வளவு இருக்குன்னா அப்போ 60 r - x அப்படின்னு வருது. இப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு மூணும் அண்ட் கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு எர்த்தும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கனால டோட்டல் வந்து செப்பரேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 போட்டுரும். அப்போ கிராவிடேஷன் ஃபீல்டு ஆன் மூன் இஸ் ஈக்குவல் கிராவிடேஷன் ஃபீல்டு ஆன் எர்த் வந்துருது. கிராவிடேஷன் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னா gm/r², மாஸ் ஆஃப் தி மூன் வந்து m/81 போட்டுட்டு டிவைட் பை r² வந்து x²னு போட்டுங்க. இஸ் ஈக்குவல் கிராவிடேஷன் ஃபீல்டு டியூ டு எர்த்துக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா gm டிவைடட் பை அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 60 r - x கொடுத்திருக்காங்க. அப்போ 60 r - x ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த gm கேன்சல் பண்ணிடலாம். இந்த டிவைட் பை 81 இருக்கு இல்லையா, இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க. அப்போ என்ன வரும் 81 × x² இஸ் ஈக்குவல் டு 60 r - xன்னு வந்துருது. அதாவது இது இங்க வந்து ஸ்கொயர் ஒன்று வந்துடும். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தா 81 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 9, இந்த x² ரூட் எடுத்தா x இஸ் ஈக்குவல் டு 60 r - xன்னு வருது. இந்த -x இந்த பக்கம் வந்தா 10xன்னு வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 60 r அப்படின்னு கிடைச்சிருங்களா. 0 கேன்சல் பண்ணா x ஈக்குவல் என்ன வருது பாருங்க 6r அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்படின்னா 6r டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி மூன் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து 0வா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A drop of liquid of diameter 2.8 mm breaks up into 125 identical drops. The change in energy is nearly dash, where surface tension வந்து 75 dyne/centimeter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிஷியல் ரேடியஸ் இருக்கு இல்லையா, ரேடியஸ் ஆஃப் தி டிராப் வந்து டயாமீட்டர் 2.8 mm கொடுத்ததுனால டிவைட் பை நம்ம என்ன போடுறோம்னா 2ன்னு போட்டுக்கலாம் ரேடியஸ்க்கு. அப்போ 1.4 mm வரும். 1.4 mm வருது. இது சென்டிமீட்டர்ல எழுதிக்கலாம் 0.14 சென்டிமீட்டர். ஏன்னா வந்து எல்லாமே சிஜிஎஸ் சிஸ்டம்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் எல்லாமே சிஜிஎஸ் சிஸ்டம்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டிராப்பை வந்து நம்ம n டிராப்ஸா பிரேக் பண்ணா டோட்டல் வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்போ இனிஷியலா டோட்டல் வால்யூம் ஆஃப் பிக் டிராப் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஈச் வால்யூம் ஆஃப் ஸ்மால் டிராப்னு எடுத்துங்க. அப்போ வால்யூம் ஆஃப் பிக் டிராப் வந்து 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் எடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு n இன்டு வால்யூம் ஆஃப் ஸ்மால் டிராப் வந்து 4/3 பை இன்டு ஸ்மால் ஆர் கியூப்னு எடுத்துங்க. ஸ்மால் டிராப்ஸ் உடைய ரேடியஸ் ஸ்மால் ஆர் எடுத்துங்க. 4/3 பை 4/3 பை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு n இன்டு ஸ்மால் ஆர் கியூப் வருது. கியூபிக் ரூட் எடுங்க. ஆர் ஈக்குவல் டு n பவர் 1/3 இன்டு ஸ்மால் ஆர் வருது. இதுல இருந்து ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க ஆர் பை n பவர் 1/3 வருது. கரெக்ட்டுங்களா. இப்போ ஸ்மால் ஆர் என்ன வரும்னா ஆர் வந்து 0.14 தானப்பா சென்டிமீட்டர்ல டிவைட் பை n கியூப் வந்து 125 பவர் 1/3 பண்ணும். 125 கியூபிக் ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்னா 5ன்னு கிடைக்கும். ஸோ ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 0.14 டிவைட் பை என்ன கிடைக்குன்னா 5 வருது. ஸோ இது ஆர் இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா 0.028 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. சரி, இப்போ எனர்ஜி ரிலீஸ்டுன்றது டிஃபரன்ஸ் இன் சர்ஃபேஸ் எனர்ஜின்னு எடுத்துக்கணும். அப்போ எனர்ஜி ரிலீஸ்டு டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு, அதாவது நமக்கு என்ன பண்ணணும்னா ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியான்னு போட்டுக்கணும். ஓகேங்களா. அப்போ ஃபைனல் ஏரியா வந்து 4πr², இது ஒரு டிராப்புக்கு இன்ட்டு n போட்டால் n டிராப்ஸுக்கு மைனஸ் இனிஷியல் ஏரியா வந்து ஒரே பிக் டிராப் தானே. அப்போ 4π கேபிட்டல் r² போட்டுக்கிறோம். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் எவ்வளவு கொடுத்தாங்க 75ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. எல்லா சிஜிஎஸ் சிஸ்டம்ல அதனால dyne/centimeter அப்படியே போட்டுட்டு n வந்து நமக்கு 125 தெரியும், 125 போட்டுடலாம். இந்த 4π கூட காமனா வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸ்மால் ஆர் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 0.028 இருக்கு. அப்போ 0.028 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுருங்க. மைனஸ் கேபிட்டல் ஆர் வந்து நமக்கு 0.14 இருக்கு. அப்போ 0.14 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு இன்டூ 4π போடணும். மொத்தத்துக்கும் 4π காமன் எடுத்துட்டு 4 × π வந்து 22/7 அப்படின்னு இது சிம்பிளை பண்றோம். ஸோ இதை வந்து இப்போ சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 74 அப்படின்னு ஆல்மோஸ்ட் கிடைக்கும்.
ஸோ 74 சிஜிஎஸ் சிஸ்டம்ல யூனிட் ஆஃப் எனர்ஜி வந்து எர்க்னு வருதுனால 74 எர்க் அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two vessels A and B of equal volume and weight are immersed in water to depth h. The vessel A has an opening at the bottom through which water can enter. If the work done in immersing A and B or WA and WB respectively, then which option is correct அப்படின்றாங்க. ஆக்சுவலா வந்து வெசல் ஏக்கு வந்து ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அந்த வெசல் ஏன்னு இது எடுத்துக்கிட்டு இந்த வெசல் ஏக்கு இங்க ஓப்பன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இது வெசல் ஏன்னு எடுத்துங்க. அடுத்து வெசல் பின்னு எடுத்துங்க. வெசல் ஏக்கு ஓப்பன் இருக்கிறதுனால வாட்டருக்குள்ள இம்மர்ஸ் பண்ணும்போது இந்த வாட்டர் வந்து இந்த ஓல் வழியா இப்படி போயிட்டு இங்க வாட்டர் ஃபில் பண்ணிக்கும். அப்படி வாட்டர் ஃபில் பண்ணிச்சுன்னா இங்க வெயிட் அதிகமாயிட்டு இந்த வெயிட்னால ஓன் வெயிட்னாலே டவுன்வோர்டு ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாயிட்டு கிராவிட்டியே வந்து டவுன்வோர்ட் புல் பண்ணிடும், அப்போ இம்மர்ஸ் பண்ணிடும். அப்போ வந்து ஏ வந்து நாம இம்மர்ஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பிஏ வந்து இம்மர்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஏல வந்து பாட்டம்ல ஓல் இருக்குனால அது வழியா வாட்டர் வந்து என்டர் ஆகிறதுனால வாட்டருடைய வெயிட்னால கிராவிடேஷனல் ஃபோர்ஸை இதை ஏவை புல் டவுன் பண்றதுனால அப்படியே ஏ இம்மர்ஸ் ஆயிடுது. அப்படின்னா வந்து நம்ம ஏன்ற விசையில நம்ம இம்மர்ஸ் பண்றதுக்கு ஒர்க்கு கம்மியா தான் பண்ண போறோம். அதனால வந்து ஒர்க் டன் டு இம்மர்ஸ் தி வெசல் ஏ இஸ் லெஸ் தென் ஒர்க் டன் டு இம்மர்ஸ் தி வெசல் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A bucket full of hot water is kept in a room and it cools from 75 degrees centigrade to 70 degrees centigrade in T1 minutes, from 70 to 65 degrees centigrade in T2 minutes, and from 65 to 60 in T3 minutes. Then which option correct என்றாங்க. ஆக்சுவலா இது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்ல என்ன சொல்றாங்கன்னா dt by dt அப்படின்னா ரேட் ஆஃப் கூலிங் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிவைட் பை டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு இனிஷியல் டெம்பரேச்சர் பிளஸ் ஃபைனல் டெம்பரேச்சர் பை 2, இது ஆவரேஜ் டெம்பரேச்சர் மைனஸ் ரூம் டெம்பரேச்சர் எடுத்துப்பாங்க. அப்ப இந்த இது இருக்கு பாருங்க, இது வந்து ரேட் ஆஃப் கூலிங் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வருது பாருங்க, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாடி அண்ட் சரௌண்டிங் வருது. அப்போ பாடியோட டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ரேட் ஆஃப் கூலிங் ஃபாஸ்டா நடக்கும். அப்போ டைம் கம்மியான டைம்ல ஃபாஸ்டா கூல் ஆயிரும். ஒவ்வொரு கேஸ்லயும் பாருங்க சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 5 டிகிரி சென்டிகிரேட் 5 டிகிரி சென்டிகிரேட் 5 டிகிரி சென்டிகிரேட் தான் இருக்கு. ஆனா அந்த T1 பிளஸ் T2ன்றத ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் மாதிரி எடுத்திருந்தோம்னா ஆவரேஜ் டெம்பரேச்சர் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கேஸ்ல 75 பிளஸ் 70 பை 2 போட்டா அது என்ன வருது 72.5 வருது. கரெக்டுங்களா? அப்போ செகண்ட் கேஸ்ல வந்து என்ன வருதுன்னா 70 பிளஸ் 65 கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து செகண்ட் கேஸ்ல வந்து 67.5 வருது. தேர்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க, ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 62.5 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்படின்னா இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ ரேட் ஆஃப் கூலிங் அதிகமா இருக்கும். அப்போ ஃபாஸ்டா கூல் ஆகும், டைம் டேக்கன் கம்மியா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைம் T1 எடுத்து, செகண்ட் கேஸ்ல டைம் T2 எடுத்து, தேர்ட் கேஸ்ல டைம் T3 எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆவரேஜ் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கனால டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ஸோ ஆவரேஜ் டெம்பரேச்சர் போக போக குறையுது, அப்போ டைம் டேக்கன் வந்து கூடிட்டே போகும். அப்போ வந்து T1 லெஸ் தென் T2 லெஸ் தென் T3, ஃபைனலா தான் லாஸ்ட்ல T3 தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அப்போதான் ஆவரேஜ் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் கூலிங் வந்து ஸ்லோவா இருக்கும், டைம் டேக்கன் டு கூல் வந்து அதிக டைம் எடுத்துக்கும். அப்படின்னு 35க்கு வந்து நம்ம ஆப்ஷன் டின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A ball rolls off the top of a stairway with a horizontal velocity of magnitude 1.8 meter per second. The steps are 0.2 meter high and 0.2 meter wide. Which step will the ball hit first அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி இருக்கு, இப்படி ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஒருவருடைய ஸ்டெப்ஸோட ஹைட் ஹச்னு எடுத்துங்க, வித் வந்து டபிள்யூன்னு எடுத்துங்க. இங்க கொஸ்டின்ல வந்து ஹைட் ஆஃப் தி ஸ்டெப்பும் வித் ஆஃப் தி ஸ்டெப்பும் ஈக்குவலாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு பாலை வந்து இப்படி ரோல் பண்றேன், இது வந்து இந்த வெலாசிட்டி இப்படி ஹாரிசான்டலா வருது அப்படின்னா இனிஷியல் ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து u வந்து 1.8 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க, இது ஹாரிசான்டல் வெலாசிட்டி. ஆனா இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா வந்து 0வா இருக்கு. இப்படி ரோல் பண்ணும்போது இது வந்து இப்படி ஒரு nth ஸ்டெப்ல விழுதுன்னு வச்சுங்க. அப்படின்னா y டைரக்ஷன்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குன்னா ஒரு ஸ்டெப் h ஹைட்னால y டைரக்ஷன்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் NHன்னு இருக்குங்க. x டைரக்ஷன்ல டிராவல் பண்ணது வந்து ஒரு ஸ்டெப்புக்கு வித் wன்றதுனால NW அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ x டைரக்ஷன் மோஷன் போட்டீங்கன்னா along x axis x டைரக்ஷன் மோஷன் அப்படின்னு எடுக்கும்போது x டைரக்ஷன் மோஷன்ல ஆக்சலரேஷன் 0, along x axis ஆக்சலரேஷன் 0 தானே. அதனால s = ud plus half ad ஸ்கொயர் ஃபார்முலா எடுக்கும்போது டிஸ்பிளேஸ்மென்ட் டிராவல் along x axis வந்து NW. அப்போ NW போட்டு u வந்து u தான் இன்டு t போட்டு a வந்து 0 போட்டுடலாம். இதுல இருந்து டைம் என்ன வரும் பாருங்க, NW டிவைட் பை u வந்துருச்சுங்களா. சரி, W வித் ஆஃப் தி ஈச் ஸ்டெப். அடுத்து y டைரக்ஷன் மோஷன் எடுத்துக்கலாம். y டைரக்ஷன் மோஷன் எடுத்தீங்கன்னா இனிஷியலா வந்து y டைரக்ஷன்ல வந்து பாருங்க இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருக்கு.
அப்போ y ஈக்குவல் ut பிளஸ் ஆஃப் ad ஸ்கொயர் எழுதும் போது ஆக்சலரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு g, டவுன்வர்ட் வந்து ஆக்சலரேஷன் gன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து y இஸ் ஈக்குவல் டு y என்றது என்னது nh எடுத்துக்கலாமா? அப்போ y வேல்யூ வந்து nh எடுத்துட்டீங்கன்னா nh இஸ் ஈக்குவல் டு u0 போட்டு ஆஃப் gd ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ n இன்டு h இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டு g இன்டு t வந்து இங்க பாருங்க nw பை u தானே இருக்கு. அப்போ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா n ஸ்கொயர் w ஸ்கொயர் பை u ஸ்கொயர் வருதா? இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த n கேன்சல் பண்ணிருங்க. அப்போ இங்க n மட்டும் ரைட் சைடுல அப்படி வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இங்க u ஸ்கொயர் இருக்கும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இங்க வந்துருச்சுன்னா 2h, இந்த u ஸ்கொயர் இங்க வந்துடும், டிவைட் பை ஜின்னு வரும், w ஸ்கொயரும் கீழே வந்துடும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணணும் நம்ம. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் 2 இன்டு h வந்து 0.2ன்னு தெரியும் உங்களுக்கு. u வந்து 1.8 கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்னால 1.8 இன்ட்டு 1.8 போட்டுங்க. டிவைட் பை g வந்து 9.8ன்னு எடுத்துங்க. இன்ட்டு w ஸ்கொயர், w வந்து 0.2 ஸ்கொயர் கொடுத்ததுனால 0.2னால 0.2 இன்ட்டு 0.2ன்னு எடுத்துங்க. ஒரு 0.2 ஒரு 0.2 கேன்சல் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு 0.2வும் இந்த 2வும் கேன்சல் பண்ணா 10 வருது. இந்த 10ம் இந்த 10ம் ஆல்மோஸ்ட் 9.8 10 அஜூம் பண்ணி கேன்சல் பண்ணிடுறோம் வச்சுங்க. இந்த 1.8 1.8 நம்ம ஆல்மோஸ்ட் மல்டிப்ளை பண்ணா வந்து 3 பாயிண்ட் சம்திங் வரும். 3.3 அப்படின்னு வரும். அப்படின்னா 3.3 என்ன 3 ஸ்டெப்ஸை முடிஞ்சிட்டு 4th ஸ்டெப்ல கொஞ்சம் தூரத்துல விழுந்திருக்கு அப்படின்னா 4th ஸ்டெப்ல விழுந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா 3 ஸ்டெப்ஸை முடிஞ்சு 3.3னா 3 ஸ்டெப்ஸை முடிஞ்சிட்டு 4th ஸ்டெப்ல 1/3 டிஸ்டன்ஸ்ல விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம அஜூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து 4th ஸ்டெப்ல விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தி ரேடியஸ் in kilometer to which the present radius of the earth to be compressed so that escape velocity is increased to 10 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இனிஷியலா எஸ்கேப் வெலாசிட்டி வந்து v வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபைனலா எஸ்கேப் வெலாசிட்டி வந்து 10 டைம்ஸ் ஆஃப் vன்னு வரணும். ஓகேங்களா? அப்போ vக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா √2gm/r இதுதான் ஃபார்முலா. இப்போ வந்து ரேடியஸ் தான் மாத்துறோம். அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r னு போட்டுக்கலாமா? அப்போ இனிஷியல் எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைட் பை ஃபைனல் எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ரேடியஸ் பை இனிஷியல் ரேடியஸ். என்ன இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரேடியஸ் இருக்கு. அப்போ ஃபைனல் ரேடியஸ் பை இனிஷியல் ரேடியஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இனிஷியல் எஸ்கேப் வெலாசிட்டி v போட்டீங்கன்னா ஃபைனல் v ஸ்கொயர் போட்டு ஃபைனல் எஸ்கேப் வெலாசிட்டி 10 டைம்ஸ் ஆஃப் v தானே. அப்போ 10 இன்டு v ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. போட்டுட்டு இங்க ஃபைனல் ரேடியஸ் பை இனிஷியல் ரேடியஸ் r னு வச்சுங்க. இப்போ இந்த v ஸ்கொயர் இந்த v ஸ்கொயர் அடிச்சுட்டு அந்த 10 ஸ்கொயர் வந்து 100 தானே. இந்த ஃபைனல் ரேடியஸ் அப்படியே இருக்கும். இந்த இனிஷியல் ரேடியஸ் இங்க கொண்டு வந்துருங்க. அப்போ ஃபைனல் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ரேடியஸ் டிவைட் பை 100. இனிஷியல் ரேடியஸ் எவ்வளவு 6400 கிலோமீட்டர். கரெக்டா? டிவைட் பை நம்ம 100 போட்டோம்னா கேன்சல் பண்ணா 64 கிலோமீட்டர் வருது. அப்படின்னா ஃபைனலா வந்து நமக்கு என்ன வருதுன்னா ஆன்சர் 64 கிலோமீட்டர். அப்போ ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து 64 கிலோமீட்டர், 6400 கிலோமீட்டர் இனிஷியல் இருந்து ஃபைனலா 64 கிலோமீட்டர் கம்ப்ரஸ் பண்ணிட்டோம் வச்சுங்க. அப்போ வந்து எஸ்கேப் வெலாசிட்டி வந்து இனிஷியலா இருக்கிறத விட 10 டைம்ஸா எஸ்கேப் வெலாசிட்டி மாறிடும். அதாவது இனிஷியல் எஸ்கேப் வெலாசிட்டி 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் தானே, கிலோமீட்டர் பர் செகண்ட் இருக்கு. அப்போ ஃபைனலா என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி 112 கிலோமீட்டர் பர் செகண்டா மாறிடும். ரேடியஸை அதாவது 6400ல இருந்து 64 கிலோமீட்டரா கம்ப்ரஸ் பண்ணா இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. An ideal gas A and a real gas B have their volumes increased from V to 2V under isothermal condition. The increase in internal energy is dash ன்னு சொல்லியிருக்காங்க. ஐசோதெர்மல் கண்டிஷன்னாவே டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும். அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 0. ஐடியல் கேஸுக்கு வந்து ஐடியல் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் டு NCV டெல்டா டின்னு போட்டுக்குவோம். அப்போ டெல்டா டி 0னால டெல்டா யூ வந்து 0 வந்துருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஏ கேஸ்ல ரியல் கேஸ் எடுத்தோம்னா இந்த ரியல் கேஸ்ல வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்ன, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான் 0 வரும். ஏன்னா கைனடிக் எனர்ஜி தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து என்ன வருதுன்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி பிளஸ் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு வரும். சரிங்களா? அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான் 0. ஆனா வந்து ஐடியல் கேஸ்ல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0. அதாவது இன்ட்ராக்ஷன் இருக்காது. இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இன்டர்டாமிக் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கும். ஆனா ரியல் கேஸ்ல இன்டர்டாமிக் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால டெல்டா பி இருக்கலாம். அப்போ டெல்டா பி இருக்கலாம்ன்றதுனால டெல்டா யூ வந்து 0ன்னு சொல்ல முடியாது. டெல்டா யூ வந்து 0ன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து நமக்கு இதுல NSTSC போர்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் வந்து ரியல் கேஸ் வேற ஐடியல் கேஸ் வேற. ஐடியல் கேஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி வராது. ஆனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜினாவே கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டு பார்க்கணும். ஐடியல் கேஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாதுன்றதுனால கைனடிக் எனர்ஜி மட்டும் பார்த்துட்டு இன்டர்னல் எனர்ஜி கைனடிக் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி 0ன்றதுனால சேஞ்ச் இன் இன்டர்னல் 0 சொல்லிடும். ஆனா ரியல் கேஸ்ல வந்து அப்படி சொல்ல முடியாது. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான் 0 சொல்ல முடியும். சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0ன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால நான் என்ன திங்க் பண்றேன்னா ஏ கேஸுக்கு வந்து சேஞ்ச் இன் எனர்ஜி 0, ஆனா பி கேஸ் சேஞ்ச் இன் எனர்ஜி கொஞ்சம் இருக்கலாம். அப்படின்னும் போது நான் நினைக்கிற ஆப்ஷன் வந்து ஏ வில் பி லெஸ் தென் பி என்றதான் கரெக்டா இருக்கணும்.
ஆனா இவங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஜீரோன்னு, ரெண்டு கேஸுமே சேஞ்ச் இன்டர்னல் எனர்ஜி வந்து இன்டர்னல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி டெம்பரேச்சர் எடுத்து அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம ஐடியல் கேஸ் வேற, ரியல் கேஸ் வேற. ரியல் கேஸ்ல இன்டர்டாமிக் ஃபோர்ஸ் இருக்கும், ஐடியல் கேஸ்ல இன்டர்டாமிக் ஃபோர்ஸ் இருக்காது. அப்படின்றத நம்ம கொஞ்சம் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அவங்க டி கொடுத்துருந்தாலும் நம்ம பின்னு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் குவான்டிட்டி ஹஸ் நாட் பீன் எக்ஸ்பிரஸ்ட் இன் ப்ராப்பர் யூனிட்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் இருக்கும், ஸ்ட்ரைனுக்கு இருக்காது. இப்போ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கரெக்ட். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் வந்து ப்ரெஷருடைய யூனிட். அதே மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் பை லெங்த், அப்போ நியூட்டன் பர் மீட்டர் கரெக்ட். ப்ரெஷருக்கு வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கரெக்ட். ஆனால் எனர்ஜிக்கு வந்து கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயரும் வரணும். ஓகேங்களா? அப்போ வந்து எந்த எனர்ஜி என்ற பிசிக்கல் குவான்டிட்டி தான் யூனிட் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. When a belt moves horizontally at a constant speed of 1.5 meter per second, gravel is falling on it at 5 kilogram per second. Then the extra power needed to drive the belt is கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பவர் ஃபோர்ஸுக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வேரியபிள் மாஸ், ஏன்னா மாஸ் வந்து எவ்ரி செகண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. வேரியபிள் மாஸுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போனோம்னா அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டி ஈக்குவல் வெலாசிட்டி இன்ட்டு டிஎம் பை டிடி அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த 5 கிலோகிராம் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்களே, இதுதான் டிஎம் பை டிடின்னு எடுத்துக்கங்க. அடுத்து இங்கே 1.5 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்தது தான் வெலாசிட்டின்னு எடுத்துங்க. பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் டாட் வின்னு எடுத்துங்க. அப்போ எஃப் வந்து ஆல்ரெடி விடிஎம் பை டிடி இருக்குல்ல, விடிஎம் பை டிடி இன்ட்டு ஒரு வி போடணும். அப்போ வி போடும்போது வி ஸ்கொயர் வந்துடுது. ஸோ பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர், வி வந்து எவ்வளோ 1.5 ஹோல் ஸ்கொயர் கரெக்டுங்களா, இன்ட்டு டிஎம் பை டிடி வந்து 5ன்னு வருது. 1.5 ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ வரும், 2.25 வருங்களா, கிட்டத்தட்ட 1.5 ஸ்கொயர் இன்ட்டு 5 போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 11.25 வாட்னு கிடைக்கும். இவங்க வந்து 11.25 வாட் தான் கரெக்டு. இவங்க ஆப்ஷனில் சின்னு சொல்லியிருக்காங்க தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர்.